எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஆதி கனவே உனை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன் மரணம் என்னாச்சு என்ன பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல எதுவும் இல்ல எல்லாம் சரியாயிடும் என்ன பாருங்க நித்யா ஐயோ அண்ணா அண்ணா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைண்ணா அண்ணா ஆதி ஒண்ணும் இல்லடா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு, மற்ற உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. அருண் அது இல்ல எனக்கு தெரியும். நான் நான் அண்ணா நீங்க எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுண்ணா, கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகாதுண்ணா. அண்ணா அண்ணா ஆம்புலன்ஸ் எங்க வருது? அண்ணா தூக்குங்கண்ணா, நாமளே தூக்கிட்டு போலாம். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, உங்களுக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். இங்க அருண் மச்சான், என் தங்கச்சிய நல்லா நல்லா பார்த்துக்கோடா. அவ உன் கூட சந்தோஷமா இருக்கணும் மச்சான். எனக்காக என் தங்கச்சி நல்லா பார்த்துக்கோ. டேய் என்னடா ஏதேதோ பேசிட்டு இருக்க? இங்க பாரு மச்சான், உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆதி உன்னை எதுவுமே ஆக விட மாட்டேன் ஆதி, கண்டிப்பா நீ பார்த்துட்டே இரு. உன் தலைமையில தான் எங்க கல்யாணம் நடக்கும். இங்க பாரு மச்சான், உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. இல்ல எனக்கு தெரியும், நான் கண்டிப்பா பொழைக்க மாட்டேன், எனக்கு தெரியும். நித்யா நித்யா அப்படிலாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. அப்படி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இல்ல நித்யா, நீ அழாத. நீ எதுக்கு அழற? எனக்கு 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 தெரியும், நான் கண்டிப்பா பொழைக்க மாட்டேன். இங்க பாரு, நீ எப்போ சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கணும். எப்பவும் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கல, எல்லா விஷயத்திலையும் போல்டா இருக்கணும்னு. இங்க பாரு, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் நித்யா. இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. இல்ல நித்யா, இங்க பாரு, நீ நான் கண்டிப்பா நான் போனதுக்கு அப்புறம் நீ 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 வேற 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 ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் நித்யா. என்னங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, உங்களுக்கு ஒண்ணும் ஆகவும் விட மாட்டேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க, என்னால தாங்கிக்கவே முடியாது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு எனக்கு அப்புறம் ஸ்கூல்ல நீடா பார்த்துக்கணும். அருண் உனக்கு எல்லாம் சொல்லி தருவான். நீ சந்தோஷமா இருக்கணும் நித்யா. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. நான் எப்பவும் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு நீதான். இப்படி எல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என்னால உங்களை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எப்பவும் நீங்களும் நானும் ஒன்னாதான் இருப்போம். எனக்கு தெரியும், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கனவே உனை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன்
நித்யா உக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று ரொம்ப நாளா சொல்லணும்னு. நித்யா உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. இப்படிலாம் பேசாதீங்க. இல்ல நான் கடைசியா உன்கிட்ட சொல்லாமலே போயிடுவோன்னு பயமா இருக்கு எனக்கு. உன்கிட்ட சொல்ல நித்யா. ஐ ஐ ஐ லவ் லவ் யூ. I love youங்க. I love you. எனக்கு நீங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை எப்பவும் எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்பவும் நீங்க கூட தான் இருப்பீங்க. I love you. இந்த இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் நித்யா. ஐ லவ் யூ. நீங்க என்ன பாருங்க. கண்ணமாலிங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. என்ன பாருங்க. ஆதி ஆதி மச்சான் இங்க பாருடா, உனக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணா அண்ணா. கனவே உனை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேனே. கண்ணமாலிங்க, என்ன பாருங்க. அண்ணா அண்ணா, எனக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லைங்க. எனக்கு நீங்க மட்டும்தான். நீங்க எனக்கு தெரியும். என்ன அவ்வளவு சீக்கிரம் தனியா விட்டுட்டு நீங்க போக மாட்டீங்க. இப்பவும் என் கூடவே இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அது கண்டிப்பா நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. தீராத துயரத்தில் நானும் காற்றோடன் கரைந்தாய் நீயும். நீங்காத நிலவொளியானாய் அன்பே அன்பே. மறுஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே. உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே. அண்ணி அண்ணி அழாதீங்க அண்ணி. அண்ணாக்கு எதுவும் ஆகாது. எனக்கு தெரியும் என் அண்ணாக்கு எதுவுமே ஆகாது. அக்கா, அவருக்கு எதுவும் ஆகாது தானே? எனக்கு எனக்கு ஆகாது அண்ணி. அழாதீங்க. இங்க நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். ம். அக்கா அக்கா. நித்யா, என்னமாச்சு? திடீர்னு இப்படி நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க. அப்புறம் அக்கா அவருக்கு ஃபோன் வருதுன்னு சொல்லி அங்க சிக்னல் கிடைக்காதனால கொஞ்சம் தூரமா வந்து பேசினாருக்கா. அப்பதான் ஒரு லாரி. அது என்ன பண்றதுக்கா? நாங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு. நித்யா, அழாதம்மா. ஒன்னும் ஆகாது. கண்டிப்பா ஆதிக்கு ஒன்னும் ஆகாது. மாமா ஏதாச்சும் சொன்னாரா? இல்ல நீ உள்ள 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. அண்ணாவும் வந்து எதுவுமே சொல்லல. பயமா இருக்க நீ. அண்ணாக்கு எதுவும் ஆகாது தானே? இல்ல அப்பனா கண்டிப்பா ஆதிக்கு எதுவும் ஆகாது. அவ்வளவு சீக்கிரம் நம்மளெல்லாம் விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. கண்டிப்பா ஆதிக்கு எதுவுமே ஆகாது. ஆமா நித்யா, ஆதிக்கு எதுவுமே ஆகாது. நீ அழாதம்மா. அக்கா, என்னால முடியலக்கா. அவர் ஏதோ சொன்னாருக்கா. பயமா இருக்குக்கா. உள்ள உள்ள போய் 1 மணி நேரம் ஆகுதுக்கா. இன்னும் யாருமே வெளியே வந்து எதுவுமே சொல்லலக்கா. மாமா கூட வெளியே வரலக்கா. ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்கு புரியுது நித்யா. ஆதிக்கு எதுவும் ஆகாது. உள்ள நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்கல்ல, அது டைம் எடுக்கும். ஆதிக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. என் பிள்ளை இப்படி அடிபட்டு வந்து படுத்திருக்கானே. சுமதி, நம்ம ஆதிக்கு எதுவும் ஆகாதுமா. கண்டிப்பா அந்த கடவுள் இருக்காரு. நம்ம பிள்ளைங்கள அவ்வளவு சீக்கிரம் நம்ம கிட்ட இருந்தெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாரு. நம்ம கும்பிடுற கடவுள் நம்மள கைவிடவும் மாட்டாரு. அண்ணி, கண்டிப்பா ஆதி மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது அண்ணி. எங்களுக்கு பயமா இருக்கு அண்ணி.
ஆயிடுச்சுன்னா எங்களால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சாமே, இன்னும் ஒருத்தரும் வெளியே வரல. அர்ஜுன் கூட வெளியே வந்து எதுவுமே சொல்லலையே. பயமா இருக்கே, என் பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியல. காலையில எவ்வளவு ஆசையா கிளம்புனா தெரியுமா அண்ணி? பொண்டாட்டி கூட வெளியே போறேன்னு பைக்ல தான் போவேன்னு அவ்வளவு ஆசைப்பட்டு கிளம்புனாங்களே. நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு எல்லா கடவுளையும் கும்பிட்டனே. கடைசியில என் பையனை இப்படி ஹாஸ்பிட்டல்லையா பார்க்கணும், இப்படி எல்லாம் நடக்கும்னு யார் எதிர்பார்த்தாங்க? என் புள்ள அவ்வளவு சந்தோஷமா போனானே. இப்போ அருண், இன்னும் உள்ள இருந்து யாருமே வரலையா? இல்லண்ணா, 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் உள்ள இருந்து யாருமே வெளியே வரல. யாராச்சும் வந்தாலாச்சும் என்ன ஏதுன்னு கேட்கலாம். என்ன செய்யறதுனே தெரியலண்ணா. அண்ணா, ஆதிக்கு எதுவும் ஆகாது இல்லைண்ணா? எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்குண்ணா. இல்ல கவினு, ஏதோ ஆகாது. என்ன ஆக போகுது? அவனுக்கு லைட்டா தான் அடிபட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். கண்டிப்பா ஆதிக்கெல்லாம் ஏதோ ஆகாதுடா. அப்புறம் ஏன்னா யாருமே வெளியே வந்து எதுவுமே சொல்லல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குண்ணா. கவின், பயப்படாதீங்க. கண்டிப்பா ஆதிக்கு எதுவும் ஆகாது. இல்ல சூர்யா, உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு. நாங்க நேர்ல பார்த்தோம், எவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருக்கு தெரியுமா? ரொம்ப பயமா இருக்கு. காலையில எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்தான். இப்ப என்னன்னா இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சுன்னு தெரியல. நாங்க ஒரு 2 செகண்ட் திரும்புறதுக்குள்ள இவ்வளவு பெருசு நடந்துருச்சு. என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப பயமா தான் இருக்கு. வாட் இஸ் திஸ் டாக்டர்? நீங்க என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. இல்ல டாக்டர், இவன் எனக்கு குழந்தை மாதிரி தான், என்னோட தம்பி. இவன் இப்படி பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு தெரியுமா? இப்போ டாக்டர், உங்களுக்கு தெரியாததா? யாருக்குனாலும் எப்போனாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நம்ம எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல டாக்டர். இப்போ இது நடந்துருச்சு. இத வந்து நடக்க முடியாத அளவு நம்ம எதுவும் பண்ண முடியாது டாக்டர். அடுத்து என்ன பண்ணலாம் தான் இப்ப நம்ம பேசணும். அதனாலதான் டாக்டர் பயமா இருக்கு. ரொம்ப சீரியஸா இருக்கான் டாக்டர். இத நான் போய் எப்படி அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல முடியும்? என் மொத்த குடும்பமும் வெளியே நிக்கிறாங்க. அவங்க கிட்ட என்னன்னு சொல்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இங்க பாருங்க டாக்டர், பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நம்ம யோசிச்சு தான் ஆகணும். இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் டாக்டர். நாம இதுக்காக உங்க ஃபேமிலி கிட்ட பேசி தான் ஆகணும். இவரோட ஒய்ஃப் கிட்ட சைன் வாங்கி தான் ஆகணும். நீங்க கண்டிப்பா பேசி தான் டாக்டர் ஆகணும். எனக்கு எல்லாம் புரியுது டாக்டர். ஆனா நான் எப்படி அவங்க கிட்ட இதை சொல்றது? நீங்களே சொல்லிடுங்க டாக்டர். ஓகே டாக்டர், நானே சொல்றேன் வாங்க. எல்லா கண்டிஷன்ஸையும் நானே அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க டாக்டர். அவங்க சைன் மட்டும் போட்டா போதும். ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா தான் இருக்கு. நான் டாக்டர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் வந்துட்டே இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம் டாக்டர், பயப்படாதீங்க. இவருக்கு எதுவும் ஆகாது. நம்ம பாத்துக்கலாம் வாங்க. அப்பா, அர்ஜுன், ஆதிக்கு என்ன பாச்சு? அவன் நல்லா இருக்கானா? என் பிள்ளை எப்படி இருக்கான்னு சொல்லுங்கப்பா. அவனுக்கு எதுவும் இல்லல்ல? என் பிள்ளை நல்லா இருக்கான் தானே? மாமா சொல்லுங்க மாமா. அவருக்கு எதுவும் இல்லல்ல மாமா? அவரு நல்லா இருக்காரு தானே? அவரு நல்லா இருக்காருன்னு சொல்லுங்க மாமா. அர்ஜுன், என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன்ற? வாய திறந்து சொல்லுப்பா. பையனுக்கு என்னடா ஆச்சு? அர்ஜுன் அண்ணா. டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. என்னடா ஆச்சு? தம்பி சொல்லுங்கப்பா. என் பிள்ளைக்கு என்னாச்சு? அவன் நல்லா இருக்கான் தானே? என் பிள்ளை நல்லா இருக்கான் தானே? அம்மா, ஒரு நிமிஷம் எல்லாரும் ரிலாக்ஸா இருங்க. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. என்ன பாச்சு? அது பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல நிறையவே அடிபட்டிருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. உண்மையை சொல்ல போனா இப்போ அவரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமாமா, அவருக்கு தலையில நிறைய அடிபட்டிருக்கு. பிளட் கிளாட் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். என்னப்பா சொல்றீங்க? ஆபரேஷனா? என் பிள்ளைக்கு தலையில ஆபரேஷன் பண்ணா எங்க பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது தானேப்பா? பொழைச்சிருவான் தானே? அப்பனா உடனே ஆபரேஷன் பண்ணுங்க. இல்லம்மா, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஆபரேஷன் பண்ணணும். ஆனா பொழைக்கிறதுக்கான சான்ஸ் 50-50 தான். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா சார், 50-50 சான்ஸ் தான் இருக்கு. அந்த 50% சான்ஸை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அர்ஜுன், என்னப்பா என்னென்னமோ சொல்றாரு?
நீயும் வாய மூடிட்டு அமைதியா இருக்க. ஏதாச்சும் சொல்லுப்பா. உன் தம்பிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தானே? சொல்லு அர்ஜுன். மாமா சொல்லுங்க மாமா, அவருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லம்மா, டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மைதான். இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணுமா. அது மட்டும் இல்லம்மா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல ஸ்பைனல் கார்ட்லயும் நிறைய அடிபட்டிருக்கு. அவரால சகஜமா எந்திரிச்சு நடக்க முடியாது. கண்டிப்பா 3 to 4 months அவர் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். எங்க போகணும்னாலும் வீல் சேரை தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டைம் இல்ல, நாங்க சொல்றத சொல்லிட்டோம். ப்ளீஸ் சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். நீங்க டைம் கடத்த கடத்த அவர் கண்டிஷன் இன்னும் கிரிட்டிக்கல் ஆயிட்டே போகும். சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஆல்ரெடி ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா தான் இருக்கு. நாங்க ஸ்பெஷலிஸ்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டாக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. ஸோ ஆஃப் அன் ஹவர்க்குள்ள கண்டிப்பா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இப்படி நீங்க அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கணும்ல. நம்பிக்கையோட இருங்க. நாங்க தான் 50% சான்சஸ் இருக்குன்னு சொல்றோம்ல. எங்களால முடிஞ்ச 100% எஃபர்ட் கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா எங்களால முடிஞ்ச வரையும் ஆபரேஷன் சக்சஸா தான் கொண்டு வருவோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுன், அப்பா, யாரும் பயப்படாதீங்க. அதான் நான் கூடவே இருக்க போறேன்ல. ஆதிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். 50% சான்ஸ் இருந்தாலும் அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் யாரும் வருத்தப்படாதீங்க. நம்ம ஆதிக்கு எதுவும் ஆகாது. நித்யா, சொல்லுங்க மாமா. எங்க பாருமா, எனக்கு புரியுது. ஆனா இப்படி அழுதுட்டே இருந்தா அடுத்து என்னமா பண்ண முடியும்? ஆபரேஷன் பண்ணிதாம்மா ஆகணும். வேற வழி இல்ல. எங்களுக்கு உன்னோட சைன் வேணும். எங்க பாருமா நித்யா, இப்போ நீ சைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ அவனோட வைஃப். உன்கிட்ட இருந்து தான் எங்களுக்கு சைன் வேணும். நீ பண்ணினா ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ம், கொடுங்க மாமா, நான் சைன் பண்ணி கொடுக்கறேன். ஆனா மாமா, என்கிட்ட திரும்பவும் அவரை கொண்டு வந்து கொடுத்துருங்க மாமா. என்னால அவர் எல்லாமே இருக்க முடியாது. ப்ளீஸ் மாமா, இப்ப கூட உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் மாமா நான் சைன் பண்றேன். எனக்கு அவரை வேணும் மாமா. நித்யா, நான் சொல்றேன்லம்மா, என் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. கண்டிப்பா அதுக்கு எதுவும் ஆகாது. நான் பார்த்துப்பேன். நீ பயப்படாம சைன் பண்ணி கொடு. இந்தாம்மா நித்யா, இந்த கன்சர்ன் ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடு. டாக்டர். சொல்லுங்க டாக்டர். டாக்டர், எனக்கு புரியுது. நீங்க இங்க பாருங்க, அங்க டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. நான் போய் எல்லாம் அரேஞ்ச் பண்றேன் டாக்டர். ஆ, ஓகே. நித்யா, சைன் பண்ணுமா? நித்யா, சைன் பண்ணுடா. ஆதிக்கு ஒன்னும் ஆகாது நித்யா. கண்டிப்பா அவர் பழையபடி உன்கிட்ட வருவாரு. நீ என்ன பார்த்துட்டே இரு. கண்டிப்பா ஆபரேஷன் சக்சஸ் அதான் முடியும். நீ சைன் பண்ணு நித்யா. இந்தாங்க மாமா, நான் சைன் பண்ணிட்டேன். அண்ணா, கவின், அண்ணா, ஆதிக்கு எதுவும் ஆகாது இல்லைண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எப்படியாச்சும் ஆதியை திருப்பி கொண்டு வந்துருங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. எங்க பாரு கவின், நீங்களே இப்படி ஃபீல் பண்ணா என்னடா பண்ண முடியும்? கண்டிப்பா ஆப்ரேஷன் முடிய 4 to 5 hours ஆகும். ப்ளீஸ், நீங்க தாண்டா எல்லாரையும் பார்த்துக்கணும். அம்மா அப்பாலாம் நிறைய அழுதுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போகும் கவின். அவங்கள பார்த்துக்கோ. நான் தான் கூட இருக்கேன்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆதிக்கு எதுவும் ஆகாது. மாமா, என்னம்மா? மாமா, ஆபரேஷனுக்கு முன்னாடி நான் அவரை பார்க்க முடியுமா? இல்லம்மா நித்யா, ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் கண்டிப்பா இன்னும் 15 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்குள்ள பார்க்கணும்னா எப்படிமா? மாமா, ப்ளீஸ் மாமா, ஒரு 5 நிமிஷம் நான் அவர்கிட்ட பேசணும் மாமா. மாமா ப்ளீஸ், எனக்காக இது மட்டும் பண்ணுங்க மாமா. எனக்கு அவர்கிட்ட பேசணும், அவரை பார்க்கணும் மாமா. ஒரு 5 நிமிஷம் தான் மாமா. ப்ளீஸ் மாமா. என்னம்மா நித்யா? ஆனா அவன் சுயநனவளே இல்லம்மா. நீ பேசுறது தான் உனக்கு கேட்காது. பரவாயில்ல மாமா, எனக்கு அவரை பார்க்கணும். ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, நித்யா தான் இவ்வளவு தூரம் கேக்குறாள். அவ மட்டும் போய் பார்த்துட்டு வரட்டும் மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. நித்யா, சரிம்மா. ஆனா ஒரு 5 மினிட்ஸ் தான். ஏன்னா அதுக்குள்ள ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிடுவோம். 5 மினிட்ஸ் தாம்மா. ம், சரிங்க மாமா, எனக்கு போதும். எனக்கு ஒரே ஒரு டைம் பார்த்தா போதும் மாமா. எனக்கு பார்க்கணும். சரிம்மா. நீ போய் பாரு.